அன்பானவர்களே, கோபம் மனிதனிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அழகிய நற்பண்பு. இப்படி சொன்னால் உங்களுக்கு வியப்பாக கூட இருக்கலாம். அறிஞர்கள் எல்லோரும் கோபப்படாதே என்றுதானே சொல்கிறார்கள். கோபம் ஆபத்தானது என்றுதானே வழிகாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய அறிஞர்கள் பெருமக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். நீங்கள் என்னவென்றால் கோபம் ஓர் அருங்குணம் என்று சொல்கிறீர்களே. ஒரு நொடி கோபத்தில்தான் கொலைகள் நடக்கின்றன. ஒரு நொடி கோபத்தில்தான் மன விலக்குகள், நீண்ட நெடுங்கால பந்தம் என்று அறியப்படுகின்ற திருமண பந்தங்கள் மன விலக்கால் முறிந்து போகின்றன. ஒரு நொடி கோபத்தால் மனங்கள் உடைபடுகின்றன. எனவே கோபம் ஆபத்தானது. ஒரு நொடி கோபத்தால் சில மனிதருடைய வாழ்க்கையே தலைகீழாக போய்விடுகிறது. ஆபத்தான அந்த பண்பை அருங்குணம் என்று எப்படி சொல்லலாம் என்று நீங்கள் வியப்பது எனக்கு புரிகிறது. சும்மா கோபப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. கோபம் நல்ல குணம். கோபம் என்பது சேமித்து வைக்கப்பட வேண்டிய செல்வம். அதை சில்லறை மனிதர்களிடத்தில் சிதறவிட்டு விடாதீர்கள். நான் கேட்கிறேன் உங்களிடம், பெரும் தனவந்தர்கள், செல்வ சீமான்கள், பெரும் மனிதர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் சாலையில இறங்கி சண்டை போடுவதை என்றைக்காவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் பார்த்திருக்கவே மாட்டீர்கள். ஞானம் பெற்றவர்கள் சில்லறை விஷயங்களுக்கு கோபப்பட்டு நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? பார்த்திருக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்களெல்லாம் கோபத்தை சேமித்து வைத்திருப்பவர்கள். கோபம் சேமிக்கப்பட வேண்டிய செல்வம், தங்கத்தை போன்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களுடைய தோழர் ஒருவர் வந்தார். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருத்தூதரே, எனக்கு ஒரு அறிவுரை கூறுங்கள் என்றார். நபிகள் நாயகம் அவரை பார்த்து சொன்னார்கள், நீ கோபப்படாதே என்றார்கள். அவர் மறுபடி கேட்டார். மறுபடியும் நீ கோபப்படாதே என்றார்கள். மறுபடியும் எனக்கு ஒரு அறிவுரை கூறுங்கள் என்றார். மூன்றாவது முறையும் கோபப்படாமலேயே கோபப்படாதே என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் அவர்கள் கோபப்பட்டதே இல்லையா? கோபப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட்டு அவர்கள் கோபத்தின் மதிப்பை இழந்து விடவில்லை. கோபம் மதிப்பு மிக்க ஒரு அருங்குணம். அது சேகரித்து வைக்கப்படுகின்ற இதயத்தில் ஒரு போராளி பிறக்கிறான். எந்த இதயம் கோபத்தை சேமிக்கிறதோ அந்த இதயத்துக்குள்ள இருந்து ஒரு புரட்சியாளன் பிறக்கிறான். சமூகத்தில் நடக்கின்ற அவலங்களை பார்த்து 10 பேர் கோபப்பட்டால் புரட்சி நடக்கிறது. ஆனால் அந்த 10 பேருடைய கோபத்தையும் சேமித்து வைத்து அதை திறம்பட ஒரு தலைவன் வழி நடத்துகின்ற போது அங்கே மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து விடுகின்றன. எனவே கோபப்படுங்கள், ஆனால் சில்லறை விஷயங்களுக்காக அல்ல.